இந்த நல்ல சமாதானமா போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல, சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ராஜாவுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது, ராஜாவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அங்கே ஆகான் என்ற ஒரு மனுஷனை கொண்டு வந்து ராஜா தன்னுடைய அரண்மனையில உயர்ந்த ஒரு இடத்துல உட்கார வச்சான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நிறைய குடும்பம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆரம்பம் நல்லா தான் போச்சு, ஆண்டவர் நான் விசுவாசத்துல வந்தேன், எல்லாம் நன்மையா இருந்து, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரம் எந்த குறை இல்லை, நல்ல சந்தோஷம். ஆனா கொஞ்ச நாள் தாண்டின உடனே தான் ஒரு பிரச்சனை உருவாயிட்டு, நான் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்துட்டு, நான் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவரை இருதயத்தில் நிறைய காரியத்தை உணர்த்தினார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறி எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம், வேலை ஆண்டவரை வேலையை தாருன்னு கேட்டோம், வேலையை தந்தாரு. வேலைக்கு போன இடத்துல கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்து, அங்க ஒரு ஆகான கர்த்தர் உள்ள எழுப்பிட்டாரு. ஊழியம் செய்தோம், ஊழியம் செய்த இடத்துல நல்லா தான் இருந்து, எந்த எதிர்ப்போ பிரச்சனையோ குழப்பமோ இல்லை. அங்க ஒரு ஆகான், நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு ஆகான் எழும்பினால்தான் கர்த்தருடைய திட்டம் நம்மளை வெளிவிட. கரங்களை தட்டி ஒரு ஆகான் எழும்பணும். ஆகான் எழும்பினாதான் ஆண்டவரே கிரிய வெளிப்படும். இதுல இருந்து நான் தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய, தெய்வத்தை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சாரு, ஏன் எனக்கு இவன் நல்லா தான் இருந்தான். அரண்மனை வாசல்ல நிறைய பேர் நம்ம இதே தான் புரியும்படி சொல்லுங்க, நாங்கள் கணவன் மனைவி நல்லா தான் இருந்தோம், இந்த வேலை கிடைச்சாலும் தான் என் கணவனுக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், இந்த ஒரு காரியத்திலிருந்து தான் நிம்மதி கட்டு போயிட்டு. எத்தனையோ பேர் சொல்லுகிறோம், நல்லா தான் இருந்தான் என் பிள்ளை, இன்னும் கல்லூரிக்கு போனதுலேருந்து நாசமாயிட்டான், இன்னும் இடத்துல படிக்க விட்ட நல்லா இருப்பான்னு, இதுல இருந்து நான் ஏதோ ஒரு ஆமான் எழும்பி இருக்கிறான் அல்லவா. இந்த மனுஷனும் ஆரம்ப நாட்களில் வாசல் காக்குகிற வருவான், அவனுக்கு வேலையை முடிப்பான், சுகமா வீட்டுக்கு போவான், அவனு பிரச்சனை பண்ண ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் இந்த 2024 நல்லாதான் இருந்தோம், சில ஆகான ஆண்டவர் எழும்ப பண்ணினார். நான் இந்த வருஷத்துல எத்தனை முறை கேட்டேன், ஏன்ப்பா இது, எதுக்கு ஆண்டவர், அனுபவத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், ஏன்ப்பா நான் உமக்கு உண்மையா தானே ஓடனேன், இப்படி ஒருத்தன் ஏமாத்து, இப்படி ஒருத்தன் செய்யானே, நீர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரே. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, மொர்தெகாயே நீ ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துல உட்காரணும்னா சில ஆமான் எழும்பணும், ஆமானுடைய அவனுக்கு கூட நிற்கிற சில கிரியைகளை நான் அழித்து நான் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் எனக்கு இந்த இடத்துல கண்ணீரோடு, ஏன்ப்பா என் வீட்டில் இந்த பிரச்சனை, தொழில் நல்லா தானே ஆண்டவரை போயிட்டு இருந்து, ஏன்ப்பா என் தொழில் இப்படி ஒரு பிரச்சனை, என் குடும்பம் நல்லா தானே ஆண்டவர் இருந்து, ஏன் எனக்கு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, என்ன ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அவன் நல்லா தான் இருந்தான், ராஜாவுக்கிட்ட மனசுல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த ஆமான காட்டி கொடுத்து இவனை உனக்கு ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல வை, கொண்டு வந்து வச்சிட்டான். இவன் உள்ள இருக்கான், அவன் உள்ள வரும்போது நன்றா புரிஞ்சுக்கிடுங்க, ஆகான் நம்ம இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம வாழ்க்கையில வரும்போது, இந்த இப்படிப்பட்ட ஜனங்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆமான் போலப்பட்ட, இந்த ஆமானை போலப்பட்ட மனுஷர்கள் வரும்போது, அந்த தலைமைக்குள்ள மேலே இருக்கிறவங்க அவருக்கு எந்த காரியத்தையும் ஆண்டவர் காண விட மாட்டார். நான் உண்மையிலே இந்த வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், தப்பு பண்ணினாலும் ஆண்டவர், இந்த ஆமான் செய்யதெல்லாம் ராஜாவுக்கு தெரியும், இந்த ஆமான் செய்யதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிசாசு கண்களை கட்டி வச்சிருவான். அது ஏன் நம்ம சில நேரம் நினைப்போம், ஆமா இப்படி செய்யானே, ஏன் இவங்க நேரம் கண்டபுறம் காணலையே. இந்த ஆமானுக்கு ஆண்டவர் ஏன் அந்த அனுமதியை கொடுத்தாருன்னா, மொர்தெகாயை உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் வெளிப்படணும்னா சில இடங்களில் தேவன் மௌனமாக இருப்பார், சில இடங்களில் தேவன் அமைதியா இருப்பார். ஏன் ஆண்டவர் சொல்லுகாரு, உன் தலையில இருக்க ஒரு முடி விழுந்தா கூட நான் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர், எனக்கு வாழ்க்கையில் இப்போ நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாதா, எனக்கு குடும்பத்தில் இப்போ நடக்க காரியம், என் சபையில் என் வாழ்க்கையில் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுகிறீங்க, ஆண்டவர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த 2024 உன் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுபவித்து விட்டு, உன் வாழ்க்கையில் சில பிரச்சனை நடுவில் இருக்கிற உனக்கு ஏன் இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆமான் உன்னை அழிக்கும்படி அல்ல, இந்த ஆமானை அழித்து என்னுடைய சித்தத்தை உன்னை கொண்டு உன் தேசத்தில், குடும்பத்தில், தொழில, சகலவற்றில் நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். எத்தனை குடும்பங்கள்ல மனைவிமார் இப்படி போய் இந்த ஒரு தொழில கொண்டு ரூபாயை போட்டுட்டாரு, இப்படி போய் ஏமாந்து போனாரு, இப்படி போய் நஷ்டத்தை அனுபவிச்சுட்டாரு. நான் சொல்கிறேன், இந்த ஆமான் எழும்பணும்,
இந்த ஆமான் எழும்பினாதான் நம்ம கர்த்தருக்கு சமூகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம். இந்த ஆமான் எழும்பினாதான் கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரம் காத்திருக்க முடியும். நான் எல்லாம் இப்போ உண்மையில சொல்லுங்க, இந்த 2 மாசமாய் ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நான் அதுக்கு முன்ன ஆட்கள் இறந்தா எனக்கு மனசு உடஞ்சு. பாட்டெல்லாம் சவர் குமார் பாட்டு பாடுவார், அவரு கண்ணில் இருந்து மடமடா கண்ணீர் வரும். அப்போ என்ன மனசுல நினைப்போம், ஆண்டவரை எவ்வளோ உருவி பாடுகாரு. பாட்டு வரியை சொல்லும்போது ஒரு நாள் ராத்திரி நாங்கள் இந்த சபையில் நிறைய நாள் இருந்து ஜெபிப்போம். ஒரு நாள் அதில் ஒரு பாட்டு பாடினாரு. ஒரு பாட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவரை நீ தான் எனக்கு அப்பா, என்னை நடத்துங்க. கண்ணிலேருந்து மடமடமடா நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், ஏசப்பா அப்படின்னு. பிறகு நான் அவங்கள்ட்ட கேட்கேன், எனக்கு அவர் தானே, அது நல்லதான் பாடு. உண்மையில் சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இன்று வரையிலும் உண்மையில் இந்த சகோதரன் நகலாம் அவர் விபத்தில் கிடக்காரு. எனக்கு அதில் போய் நின்ன உடனே என்ன அறியாமலே கண்கள் இருந்து அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நான் அந்த பாட்டு நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல பாடும்போது நான் சொல்லுவேன் இல்லையா, இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, முழுமனமாக பாடுங்க. நம்ம பாட மாட்டோம், சும்மா பாடுவோம். ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்தால் அந்த கண்ணை மூடி பாடும்போது நம்ம அறியாம தேவ பிரசன்னம் மட்டுமல்ல, கண்களில் அந்த கண்ணீர் வர. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. டிஜே தினகரன் பிரசங்கம் பண்ணுவார், மோகன்சி சில நேரம் ஜெபிப்பார், கார் ஸ்டீபன் இவருக்கு இது எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சொல்லுவான பிஸ்னஸ் ட்ரிக்கு, பிஸ்னஸ் டெக்னிக் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அழுது ஜோமன் பாரு, பணம் இப்போ காணிக்க கொட்டோன்னு கொட்டும் அழுது. அவர் டிஜே தினகரன் மகளுக்கு காரியத்தை சொன்ன உடனே கண்ணீர் வடிப்பார். அப்போ அவர் ஆண்டவர் நடத்தி வந்த பாதை, ஆண்டவர் நடத்தி வந்த மோகன் லாசரஸ் தேசத்துக்கு சில காரியத்துக்கு அழும்போது கண்ணீர் வடியும். நம்ம நீங்கள் கடந்த நாட்களில் அவரை பற்றி போட்ட சில வீடியோவில் பார்த்தா தெரியும். அப்படி இது மட்டும் ஏன் க்ளோஸர் எடுத்து அப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கண்ணீர் வடித்து அதை சம்பாதிக்க இல்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் அந்த அனுபவத்தில் வரும்போது தான் கர்த்தர் நடத்துவா. நான் இன்னைக்கு ஒரு ஆள் மரித்து போனால் டகார்னு எனக்கு கண்ணீர் வருவதற்கு காரணம், எனக்கு அப்பா இறந்த அன்னைக்கு என் மனசு அன்னைக்கு உடஞ்சது. இன்னைக்கும் அன்னைக்கு அதுவரை எது இருந்தாலும் மரண வீட்டுக்கு போனால் சந்தோஷமா சாட்சி சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன் சந்தோஷமா. அப்படின்னா அது ஒரு விஷயமா எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா இறந்த அன்னைக்கு தான் என் மனசுக்குள்ள வருது, ஐயோ இனி இவரை பார்க்க முடியாத, இனி இவருக்கு முகத்தை பார்க்க முடியாத, நம்ம இவருக்கு என்னெல்லாம் செய்தோம். அதுக்கு பிறகுதான் அந்த உட்டை கர்த்தர் நடத்தின பதிதான். நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நாமத்தினால சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை சில வழிக்குள்ள நடத்திட்டு வருகிறாருன்னா கர்த்தர் ஒன்று அந்த இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போறாரு. இந்த ஆகான் எழும்பணும். இப்போ இந்த மனுஷன் இதே போலதான் அவர் நினைக்கார், இதுவரை நான் சுகமா வந்திருந்தேன், இதுவரை நான் வாசல்ல வந்து இருந்துட்டு போனேன், இதுவரை நான் நல்லா இருந்தேன். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னா அவருடைய கனியை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மனுஷன் அந்த ராஜாவுக்கோ ஜனங்களுக்கோ தீமை செய்கிறவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆமான், இந்த மனுஷன், இந்த ஆமான் எழும்பின பிறகு இந்த ஆமான் என்ன செய்கிறான்னா, வசனம் சொல்லுது பாருங்க, தன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறான். ராஜா அனுமதி கொடுத்துட்டாரு. ஆமான் ராஜா அவர் கட்டளை இடுகிறாரு, இந்த மனுஷர்கள் எல்லாம் வரும்போது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வரும்போது எல்லாரும் எழுந்து நின்று அவர்களை நமஸ்கரிக்கணும். ஆனா இந்த மனுஷனுக்கு தெரியும், நான் தெய்வத்தை, யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, அவர்கள் தெய்வத்தை தவிர யாரையும் 2 கையெடுத்து கும்பிட்டு நமஸ்கரிக்கிற அனுபவம் கிடையாது. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. மணவாளக்குறிச்சியில் ஒரு பாய் இருக்காரு, நான் வாட்சி சரி பண்ண அவர்கிட்ட அடிக்கடி போவேன். அந்த இப்பவுமே இருக்கார், முந்தா நாளும் போயிருந்தேன், ஒரு செல்லு பேட்டரி போடு. அந்த மனுஷன் ஒரு நாள் நான் போனோடனே நான் 2 கையெடுத்து வணக்கம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தாரு, நல்லா பேசிக்கிட்டாரு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் தானே, நான் பாஸ்டராக இருக்கேன், பார்த்தாலே தெரியுது. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் கிளம்பும்போது திருப்பி வணக்கம், நான் சாதா இப்படி எடுத்து யாரை கண்டாலும் இப்படி நம்ம அப்போ கிளம்பட்டுமா சார் பார்ப்போன்னு தானே, ஒரு நிமிஷம் பேசலாமான்னு கேட்டார். நான் தானே பேசுங்க, நீங்கள் கிறிஸ்தவர், நான் இஸ்லாமியன். இந்த 2 கையெடுத்து நம்ம நமஸ்கரிக்கிறது தெய்வத்தை தவிர யாருக்கு முன்னே 2 கையால் நமஸ்கரித்து கும்பிடக்கூடாது. உண்மையில் நான் இப்படி போட மாட்டேன், இப்படி தான் சொல்லுவேன். அவர் நான் அன்னைக்கு அது தேவன் நமக்கு சொல்லியிருக்க பைபிள், ஒருத்தரை கனம் பண்ண முந்திக்க, கனம் பண்ண முந்தணும். ஆனால் இஸ்லாமில் அவர் வச்சிருக்கிற ஒரு கொள்கையை பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார் நாங்கள் எப்படி சொல்லுவோம், இல்லை இப்படி சொல்லுவோம், அல்ல அவ்வளோதான். இந்த கையெடுத்து இப்படி இந்த கதை அது தெய்வத்துக்கு மட்டும்தான். யூதர்களை குறித்த வசனம் சொல்லுது, வேத சரித்திரம் சொல்லுது, தெய்வத்தை தவிர அவர்கள் யாரையும் சத்தியம் அறிஞ்சவன் நமஸ்கரிக்க மாட்டான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய்க்கு தெரியும் நீ எத்தனை பேர். அதுக்காக இனி பைபிள் சொல்லுது அதிபதிக்கு கீழ்ப்படியணும்,
அதிகாரத்தில் இருக்கவனுக்கு கீழ்ப்படியணும். இனிப்போ அதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு அதிபதிக்கும் அதிகாரத்தில் இருக்கவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதே பைபிள் தான் சொல்லுது, அதிபதிக்கும் அதிகாரிக்கும் கீழ்ப்படியணும், கனம் பண்ண ஒருவர் முந்தி கொள்ளுங்கன்னு அந்த பைபிள் தான் சொல்லுது. எதுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னா, இப்போ அப்பா வந்து நம்மகிட்ட போய் மக்களை ஒரு கட்டிங் ஒரு குவார்டர் வாங்கிட்டானுதுன்னா அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. எதுக்கு? மக்களே ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வா, ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அது கேட்கலாம், என்னப்பா பீடியா எதுக்கு நான் வாங்கணும்? அதே அப்பா இப்போ வந்து ரசிக்கப்படாத அப்பா, மக்களே ஒரு பாக்கெட் தேயில வாங்கிட்டு எனப்போ கஷ்டமா இருக்கு, எங்க அப்பா பீடி பிடிக்காரு, அவர் சொல்லி நான் கேட்கணும் மாட்டேன், பாஸ்டர் சொல்லி விட்டாரு, துன்மார்க்கம் சொல்லி கேட்கப்படாதுன்னா அது ஆண்டவர் பார்ப்பார். பிள்ளை இது கீழ்ப்படியலை, ஆண்டவர் அந்த பாவத்தில் உள்ள கணக்கில் போட்டுருவார். அதனால தப்பு செய்வதற்கு கீழ்ப்படியாதுங்க. பரிசுத்தமான பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். நிச்சயமா இப்ப சிலர் சொல்லுவாங்க, கணவன் நல்ல ரசிக்கப்படாத மனுஷனா இருப்பாரு, அவரு வந்து இது வந்து சபைக்கு வரும். அப்ப இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னு, அப்போ ரசிக்கப்படாதவனுக்கு நம்ம கீழ்ப்படியப்படாது. நம்ம வீட்டுல போனோன்னா அவர் பசிச்சு வருவார், கொஞ்சம் மேல சோற போடு, அந்த நேரம் உடனே பிசாசு சொல்லுவான், நான் இப்பதானே பிரசங்கத்தில் அவர் சொன்னாரு ரசிக்கப்படாதவனுக்கு கீழ்ப்படியாதன்னு. அட்டிக்கு குறவு இருக்காது. கடைசியில் பாஸ்டர் இப்படி சொல்லி விட்டுட்டான். சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சபைக்கு வருகிறதுல எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் சத்துரு வசனத்தை 2 விதத்தில் நீ போதிக்கிறது தெளிவாக தான் பேசணும். எல்லாம் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நான் சென்னையில் கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது சொல்லியிருக்கேனான்னு தெரியாது, ஒரு பாட்டி முதலாக எங்கள் சபைக்கு வந்து, இதோட போனாங்களே அது இல்லை, ஆள் இல்லை, ஒரு பாட்டி முதலாக சபைக்கு வந்து, எல்லாம் அப்படிப்பட்ட ஏரியா. அவங்க வந்து 2 நாளில் பரிசுத்தாவியும் பெற்றுட்டு எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அது ஒன்றும் நான் கூட்டிட்டேன், வரும்போது பேர பிள்ளைய தூக்கிட்டேன் அப்படி இப்படி. ஆனால் மாதங்கள் ஆகிட்டு அது பொம்பளை சாட்சி சொல்லுங்க, கர்த்தருக்கு சோத்திரம், என வீட்டுக்காரன் எப்படியாவது மனம் திரும்பி இதே இயேசு கோயிலுக்கு வரணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் ஜோம் பண்ணோம், ஆண்டவரே இந்த வீட்டுக்காரன் எப்படியாவது மனம் திரும்ப. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சொல்லும், போனாரம் கூட அடிச்சு போட்டான், அதனால அவன் ஒன்னில் ஆண்டவர் கையை முறுக்கணும், இல்லைன்னா இனி இவன் திறந்தானும். நாங்கள் அப்போ உண்மையில் விஷயம் தெரியாதா, ஆண்டவரே பாவம் இந்த பாட்டி அடிச்சிருக்கு ஆண்டவரே இப்படி சொல்லி ஜோம் பண்ணோம். பிறகு ஒரு நாள் வீடு சந்திக்க போனோம், நானும் 2 ராட்டு நாங்கள் வீடு சந்திக்க போகிறோம். அங்கே போகத்தில் வீட்டுக்கு போகிறோம், தாத்தா முன்னால் அழகாக சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த இதில் அந்த சேரில் அந்த தின்னாவிகளுக்கு அந்த கிராமத்தில் அதில் எனக்கு இவரை கண்ட உடனே எனக்கு கூட வந்ததுன்னு கொல்லுவான், இன்னைக்கு யாருக்கிறவே கிளவி கூட்டத்துக்காரதுக்கு பெரிய பிரச்சனை, இது கிடையாது இவர் இருக்காரு அப்படின்னு. அவர் நான் பையன் நீ வா அடுத்து நமக்கு இது பார்க்கலான்னு தெரியும், மெதுவாக நடக்க, ஐயா சாமி வாங்க வாங்க வாங்க, அவர் 2 கையும் சாமி வாங்க வாங்க வாங்க. நான் வரணும் எனக்கு கூட வந்தேன்னு மெதுவாக அதில் எப்படி சாவுதான்